வாழ்வின் சுகம் நம் எண்ணங்களை சரியான பாதையில் வழிநடத்துவதில்தான் உள்ளது. இறை நினைவு ஒன்றுதான் எண்ணங்களை நெறிப்படுத்தும் சரியான சுலபமான சாதனம் என்ற உண்மை அறிந்து தியானத்தால் மனதை வென்று வாழ்வை கொண்டாடி மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். பணக்கார பெண்மணி ஒருவர் மிகவும் ஒய்யாரமாக ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு இசை கச்சேரிக்கு சென்றார். அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்த பொழுதும் அவருக்கு முதல் வரிசையில் இருக்கை கிடைக்கவில்லை. 2ஆம் வரிசையில்தான் கிடைத்தது. அவர் அமர்ந்த சிறிது நேரத்திலேயே மிக ஆடம்பரமாக உடை உடுத்திய ஒரு பெண்மணி அவருக்கு முன்னால் வந்து முதல் வரிசையில் அமர்கின்றார். யார் அது என ஆச்சரியத்துடன் பார்த்தபோது அது அவர் வீட்டு வேலைக்கார பெண்மணியின் மகள் என்று தெரிய வந்தது. அதைக் கண்டு அவருக்கு மிகவும் அவமானமாய் தோன்றியது. இவ்வளவு பணம் இவளுக்கு எங்கிருந்து வந்தது? ஒருவேளை தன் வீட்டிலேயே திருடியிருப்பாளோ என்றெல்லாம் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. போலீசுக்கு புகார் கொடுத்து விடுவோம், வேலைக்கார பெண்மணியின் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அரங்கத்தில் உள்ள அனைவரும் எழுந்து கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். 3 மணி நேர கச்சேரி ஒரு கணத்தில் முடிந்திருந்தது. அற்புதமான இசை கச்சேரி, ஆகா ஓஹோ என அருகில் இருந்தவர்களெல்லாம் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பெண்மணியின் காதிலேயோ ஒரு துளி இசை கூட கேட்கவில்லை. எண்ணங்களின் புயல் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. யூ எய்தர் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஆர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. மனதை கட்டுப்படுத்துங்கள், இல்லையெனில் அது உங்களை கட்டுப்படுத்திவிடும். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை ஒரு அருமையான இசை கச்சேரியாக, நடன கச்சேரியாகத்தான் வழங்கப்பட்டுள்ளது. நாம் தாம் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு சிந்தனை கடலில், யோசனை புயலில் சிக்கிக் கொள்கின்றோம். சூரியனை மறைக்கும் கரும் மேகங்கள் போல வாழ்வின் அழகை, ஆனந்தத்தை, சுவையை, இசையை அனுபவிக்க முடியாமல் அதிவேக எண்ணங்கள் தடுத்து விடுகின்றன, மறைத்து விடுகின்றன. 10,000 வாலா 50,000 வாலா சரவெடியில் ஒன்றே ஒன்றை பற்ற வைத்தால் கூட அத்தனையும் வெடித்து தீர்ந்து விடுவது போல ஒரே ஒரு வீண் எண்ணம் கூட மொத்த வாழ்க்கையையும் சாம்பலாக, கரியாக ஆக்கிவிடும். இசை கச்சேரிக்கு வேலைக்கார பெண்மணியின் மகள் வந்தது போலவே நம் வாழ்வின் கச்சேரியிலும் யார் வேண்டுமானாலும் வரட்டும் போகட்டும். வாழ்க்கை நமக்களித்திருக்கும் எத்தனையோ வசதிகளை, வாய்ப்புகளை, திறமைகளை, நல்ல மனிதர்களை, நல்ல வரங்களை கவனிக்க, கொண்டாட தவறிவிடவே கூடாது. அதற்கு ஒரே ஒரு வழி, இறைவனை புரிந்து அவரை நினைவு செய்வதே ஆகும். இறைவனை புரிந்து நினைவு செய்வதால் இறைவன் எப்படி இந்த உலகை பார்க்கின்றார், இறைவன் எப்படி இந்த உலகை புரிந்து கொள்கின்றார், அப்படி நம்மாலும் இந்த உலகை புரிந்து ரசிக்க முடியும். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். அந்த பாம்பும் கூட பாம்பாட்டியின் மகுடிக்கு வசமாகுவது போல அன்புடன் இறைவனை புரிந்து நினைவு செய்யும் பொழுது பாம்பாய் படமெடுக்கும் நம் மனதும் புலன்களும் கூட முதலில் கட்டுப்படும். பிறகு 5 தத்துவங்களும் பிற மனிதர்களும் கூட நமக்கு நன்மை மட்டுமே செய்யும் நண்பர்களாகி விடுவார்கள். இறைவனுடன் நட்பும் உறவும் இல்லாது போனதாலேயே மனம் புயல் போல எண்ணங்களை அள்ளி வீசியது. வாழ்க்கை சுவையை கசப்பாக ஆக்கியிருந்தது. மீண்டும் இறைவனின் நினைவு என்ற கரம் பற்றி நடப்போம். கோடை வசந்தமாகிவிடும், பாலைவனம் சோலைவனமாகிவிடும், நடப்பதெல்லாம் நன்மையாகிவிடும். நல்லது. நன்றி. வணக்கம்.